உலகத்திலே 26 எழுத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பது ஆங்கிலம், 28 எழுத்துக்களை கொண்டிருப்பது அரபு, 32 எழுத்துக்களை கொண்டிருப்பது பிரெஞ்சு. பாரசீகத்திலே 500 எழுத்துக்கள் இருந்தது. அந்த பாரசீக மொழி இன்றைக்கு அழிந்து விட்டது. சமஸ்கிருதம் இன்றைக்கு எங்க இருக்கிறது என்றே தெரியவில்லை. ஆனால் ஆங்கிலம் உலக அளவில் அதிகமான அளவில் படிக்கப்படுகிறது. அரபு மொழி படிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பைபிள் என்பது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் தமிழன் மட்டும், தமிழ் மொழி மட்டும் ஏன் உலக அளவில் செல்லவில்லை என்று பெரியார் கேட்டார். இப்படி கேட்கும்பொழுது பதில் சொன்னாங்க நிறைய பேர். அது எப்படிங்க, தமிழ் சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து வந்துச்சு. ஒரு உடுக்கை இருக்குது, ஒரு பக்கத்துலேருந்து தமிழ் வந்துச்சு, ஒரு பக்கத்துலேருந்து சமஸ்கிருதம் வந்துச்சு என்று சொன்னாங்க. சரி, அப்போ மற்ற மொழிகளாக இருக்கல உலகம் முழுக்க, தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கு நிறைவானா உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கு? அப்போ அந்த மொழியெல்லாம் அந்த உடுக்கையிலிருந்து வராதா? ஏன் இதிலே மாற்றம் வேண்டியதில்லை? மாற்றம் ஏன் நீங்க கொண்டாடல என்று கேட்கிறார் பெரியார். அந்த மாற்றம் என்பது இயல்பாக இருக்க வேண்டுமே தவிர அது அறிவுபூர்வமான ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மைக்கை கண்டுபிடிச்சது, லைட்டை கண்டுபிடிச்சது, என்ன நீங்க வச்சுட்டு கூடிய பேனாவை கண்டுபிடித்தது, ஃபவுண்டைன் பேனாவை வைத்திருப்பது, நீங்க வீட்டுக்கு போயிட்டு அல்லது கல்லூரியில் சென்று கம்ப்யூட்டரை பார்க்குறீங்க, லேப்டாப்பை கண்டுபிடித்தது, ஒலிபெருக்கி கண்டுபிடித்தது, ஆம்பிளிஃபையரை கண்டுபிடித்தது, கேமராவை கண்டுபிடித்தது, கண்ணாடி போட்டு பார்வையில் அதிகமாக கண்ணாடியை கண்டுபிடித்தது, இவையெல்லாம் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்தது. அதற்கு அந்த மொழி உதவியது. ஆனால் தமிழ் மொழி எதற்காக உதவியது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் பெரியார். இது நியாயமான கேள்வியா இல்லையா? அப்போதான் பெரியார் கேட்குறாரு, நீங்கள் உங்கள் தமிழ் மொழியை சமய மொழியாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள், மதத்திற்கு தேவையான மொழியாக, ஆண்டவனுக்கு நேரடியாக பழக்கப்படக்கூடிய ஒரு மொழியாக வச்சிருக்கீங்க. அப்படி வைத்திருந்தால் கூட ஏன் உங்கள் மொழி கர்ப்பகிரகத்துக்குள்ளே பூஜை செய்வதற்கேற்ற மொழியாக இல்லை என்கின்ற ஒரு கேள்வி தந்தை பெரியார் கேட்கிறார். அப்படியானால் உங்கள் மொழி இழிவான மொழி என்று அவன் சொல்கிறான், அவனை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள். இப்ப சொல்றாரு, தேவாரத்திலும் திருவாசகத்திலும் முதலை உண்ட பாலகனை மீட்டு கொண்டு வந்து விட்டது. பூம்பாவை என்கின்ற ஒரு பெண் எலும்பாக ஆக்கி அது ஒரு குடுவையிலே செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ பாட்டு பாடினவுடனே சம்பந்தர் பாடினவுடனே அது அப்படியே பெண்ணாக மாறி வருகிறது. பூட்டி இருக்கக்கூடியது கதவு. நீங்கள் பழைய படங்கள் பார்த்தவர்களுக்கு தெரியும். என்ன படம் அது? திருவருட்செல்வர், தாழ் திறவாய் கதவே தாழ் திறவாய் என்கின்ற ஒரு பாட்டு வரும். ஆலய மணி கதவே தாழ் திறவாய் என்கின்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடல் பாடினோடனே அதுக்கப்புறமா தானாக கதவு திறக்கும். அப்புறம் கதவு தானாக பூட்ட சினிமாவில். ஆக இதெல்லாம் உன்னுடைய மொழி பண்ணது. உங்களுடைய வாழ்விற்கு அந்த மொழி என்ன செய்தது? உங்களுடைய உயர்வுக்கு அந்த மொழி என்ன செய்தது? அந்த மொழியிலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய வேண்டும். இன்றைக்கு கம்ப்யூட்டர் நம்ம வச்சுருக்கோம். கம்ப்யூட்டரில் லை எப்படி எழுதுகிறோம்? நம்ம ஒரு கொம்பு போட்டு அதுக்கப்புறம் லாவை போடுறோம். லை பெரிய லைக்கு அப்படி தான் எழுதுகிறோம், நை அப்படி தான் எழுதுகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்கள் அப்பா அம்மா போய் கேளுங்க, நை எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கொம்பு மாதிரி இப்படி போட்டிருக்கோம், ஒரு யானை மாதிரி ஒன்று போட்டு நாவை போட்டாங்கன்னா நை. இந்த நை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் என்று கொண்டு வந்தவுடன் மாறி போய்விட்டது. இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய இந்த நை தான் லை, ரை என்பதுதான் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடியார் முடியுது. ஆக கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியை பெரியார் சொல்றார். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு திட்டார். அது எப்படி பேசலாம்? எங்களுடைய மொழி என்ன தெரியுமா? எங்கள் மொழி சிவபெருமானில் கொண்டு வர முடியுது என்று சொன்னால் உங்கள் மொழி அறிவியல் மொழியாக இல்லை. அறிவியலில் எதையுமே கொண்டு வர முடியவில்லை. அறிவியலுக்கான மொழியாக நீங்கள் மாற்றுங்கள். எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வாருங்கள். குறைந்த அளவிலான எழுத்து 26 எழுத்து இருக்கக்கூடிய ஆங்கிலம் இந்த உலகத்தை எல்லாம் ஆள்கிறது. 248 மொழி எழுத்துக்களை வைத்துக்கூடிய தமிழ் ஏன் போக முடியவில்லை? இதை சுருக்குங்கள், குறையுங்கள்.
குறைத்தால் தான் சரியாக இருக்கும் என்று பெரியார் சொன்னார். நீங்கள் சிங்கப்பூர் போனவங்களுக்கு தெரியும், அதே போல் அமெரிக்கா சென்றவர்களுக்கு தெரியும். அமெரிக்கா சென்று வந்தவர்கள் சிங்கப்பூர் சென்று வந்தவர்களை போய் பாருங்கள், COLOUR. ஆனால் அமெரிக்காவில் போனால் எப்படி எழுதுவாங்க தெரியுமா? COLOR, கொலோர். COLOURங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த யூ வந்து அங்கே வந்து தேவையில்லைன்னு சொல்லிடுறான். அவனுக்கு தேவை என்னன்னா பேசுவதற்கு ஒன்று தெரியணும், அதை குறைக்கணும். COLOURங்கிறது 5 எழுத்து இருக்க வேண்டியதில்லை, கொலோர் சொன்னாலே போதும். இது வந்து ஆப்பிரிக்காவில் போய் சொன்னேன் எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? கலர். நம்ம சொல்றது கலர் லா ஆ வந்து சேர்ந்து சொல்லுவோம். நம்ம ஆட்டோ வந்து எப்படி சொல்றோம்? ஆட்டோன்னு சொல்றோம். ஆட்டோ கிடையாது, AUTO. நீங்க எப்படி சொன்னாத ஏட்டோ அப்படிதான் சொல்லணும். நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் போய் கேளுங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஏட்டோ அப்படின்வாங்க. ஏட்டோ தான் சரியானது. நம்ம ஆஸ்திரேலியா தான் சொல்றோம், நோ ஏஸ்ட்ரேலியா. ஏ தான் ஃபர்ஸ்ட்ல வருது, ஆக அப்படிதான் சொல்லணும். ஆக அப்படி வருது. ஆப்பிரிக்காவில் வந்து கலரை வந்து COLOR கிடையாது, ஓ கூட போடப்படாது, COLR தான் சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறான். புரிந்து கொள்வதற்காக நம்முடைய மொழியை மாற்றணும். சிங்கப்பூர் போனீங்கன்னா அங்கே வேற மாதிரி பேசுவாங்க. சிங்கப்பூர்லேயும் இதுலேயும் எழுதும் போதே மாற்றி தான் எழுதுவாங்க. அவங்களுக்கு தேவை எழுத்துக்கள் வந்து குறைத்தல். இந்த சிங்கை மொழி என்கின்ற சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மொழி குறைந்தபட்சம் வந்து அது வந்து 36 எழுத்துக்கள் தான் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய மக்கள் எல்லாம் அதிகமான அளவில் வந்து அங்கே தான் இருக்காங்க. அதான் பெரியார் சொன்னார், இந்த மொழியை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த மொழி வந்து 247 248 எழுத்து இருக்கு. இதெல்லாம் குறைச்சி சின்ன மொழியாக மாற்றணும் என்று சொல்வதற்காக எழுத்து சீர்திருத்தம் என்கின்ற ஒன்றை பெரியார் 1930களில் கொண்டு வந்து அதை வந்து பேசினார், புகுத்தினார். அதை வந்து பின்னாடி வந்து எம்ஜிஆர் வந்து ஆட்சி காலத்தில் எழுத்து சீர்திருத்தமாக மாற்றினார். அன்றைக்கு எழுத்து சீர்திருத்தமாக மாற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு அது வந்து நமக்கு வந்து முழுமையாக தமிழ் ஒருங்குறி அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் வந்து சரியாக வர முடியுது. அப்படி வரலன்னா என்ன ஆகும்? தமிழ் வந்து இன்னும் வருவதற்கு இன்னும் 20-30 ஆண்டுகள் ஆகியிருக்கும். அல்லது ஒருங்குறியிலே இதற்கு தனியாக ஒரு எழுத்து, நை என்று இன்னொரு எழுத்து என்று சொல்லி மாறி மாறி செய்வதற்கான ஒரு எழுத்தாக அது வந்து இருந்திருக்கும். அது வந்து ரொம்ப சிரமத்தை உருவாக்கியிருக்கும். ஆக காட்டுமிராண்டி மொழி என்று தந்தை பெரியார் சொன்னது, ஒவ்வொரு முறையும் அவர் சொல்வது, நான் உன் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று நான் குறிப்பிட்டு சத்தம் போடுகிறேனே, உன்னுடைய மொழி வளர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றேன். உன்னுடைய மொழி விஞ்ஞான முறையாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். காட்டுமிராண்டி காலத்திலிருந்து வரக்கூடிய மொழி என்று சொன்னாலும் கூட அது ஏன் இன்றைக்கு உலக அளவில் பரவவில்லை? பரவுவதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்ப்பீர் என்று பாரதியார் சொன்னார் அல்லவா? அப்படி நீங்கள் என்னத்தை நீங்கள் கொண்டு போனீங்க உங்களுடைய மொழியை என்று கேட்பதற்கான ஒரு தார்மீகமான கோபம். ஒரு பெரியவர்கள் நம்முடைய பசங்களை பார்த்து, பேரப்பையனை பார்த்து சரியா படிக்கலாம், அட அறிவு கட்டண மடப்பையில முட்டாப்பையில உருப்பிடுவே நீ என்று சொல்லுவான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? தாத்தாவை என்னைய உருப்பிடலன்னு சொன்னேன், நானா முட்டா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கோச்சின்னு போவோமா? இல்லை தாத்தா, இனிமேல் சரி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிக்குவோம். அப்படித்தான் தந்தை பெரியார் இன்றைக்கு காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு தமிழ் என்பது எல்லா இடத்துலையும் வருது. தந்தை பெரியார் இருக்கும்போது சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொன்னால் மாதத்துக்கு 90 ரூபாய். இன்றைக்கு 90 ரூபாய் என்பது நீங்கள் வந்து இப்போ ஒரு பவுன் விலை என்னங்கிறத பாருங்கள். இன்றைக்கி 45,000 ரூபா ஒரு பவுனுடைய விலை. அன்றைக்கு பவுனுடைய விலை, ஒரு சவரனுடைய விலை, 8 கிராம் இருக்கக்கூடிய ஒரு சவரனுடைய விலை 12 ரூபாய் அல்ல 10 ரூபாய்னே வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு 90 ரூபாய் சமஸ்கிருதம் படித்தவர்களுக்கு. ஆனால் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு, ஆனால் தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எவ்வளவு என்று சொன்னால் 30 ரூபாய். 27 + 3 அவர்களுக்கு படி பஞ்சப்படியாக 3 ரூபாய். ஆக பெரியார் கேட்டார், ஏன் இந்த மொழி உலகத்தில் பேசவே முடியாத ஒரு மொழி, யாரும் எழுதுவதும் கிடையாது, மனப்பாடம் செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு மொழி, அந்த மொழியை கற்றுத்தரக்கூடிய ஒருவனுக்கு வந்து 90 ரூபாய், இந்த மொழியை கற்றுத்தரக்கூடியவர்களுக்கு வந்து 30 ரூபாய் என்று சொன்னால் இது எந்த வகையில் இருந்து நியாயம் என்று சொல்லி அவர் கேட்டதுக்கு பிறகுதான் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து சம்பள உயர்வு ஏற்றுறாங்க. 90 இருந்தது, இந்த 30 ரூபாய் வந்து 60 ரூபாய் ஆக்குறாங்க. பெரியார் கேட்டார், அது என்ன 2 பேருக்கு ஒரே மாதிரி சம்பளம் இல்லாமல் 60 ரூபா வண்டி எத்தனா சரியா, 30 ரூபாய் எத்தனா சரியா இருக்குமா, இது தவறு அல்லவா என்று கேட்டு நான் போராடுவேன் என்று சொன்னவுடன் அதுக்கப்புறம் தான் சொல்லி
மீண்டும் 90 ரூபாயாக மாறியது. பெரியார் நடத்திய போராட்டம், பெரியார் நடத்திய ஒரு அறிக்கை, இதன் விளைவாக இன்றைக்கு தமிழ் உலகளாவிய மொழியில் வருது. தமிழ் என்பது பயிற்று மொழியாகவே இல்லாத ஒரு காலகட்டம். அவர் கோவத்தில் பேசுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் உலகம் முழுக்க போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, அப்படி போனாதான் சரியா வரும். அதுக்கு நீங்க முழுக்க ஆங்கிலத்தை நீங்க படிக்க வேண்டும், இங்கிலீஷ் நல்லா படிச்சுக்க தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய பார்ப்பனர்களாம் ஆங்கிலம் படித்து அதிலெல்லாம் தேர்ச்சி பெற்று எல்லா பதவிகளிலுமே இருந்தார். இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பெரியார் என்ன பண்ணார், எல்லாம் தமிழ் ஆங்கிலத்தை படிங்க. இன்றைக்கு பல ஊர்களிலே, ஃபின்லாண்டாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எல்லா ஊர்களிலுமே தமிழர்கள் இருக்கா என்று சொன்னால் தந்தை பெரியார் அன்றைக்கு போட்ட விதை, அன்றைக்கு அவர் சொன்ன பாடம், அன்றைக்கு அவர் சொன்ன சில கருத்துக்கள், அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய திராவிட கழகம் போன்ற இயக்கங்கள் இருந்த காரணத்தினால இன்றைக்கு இருக்காங்க.